குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் டாக்டர் நவீன் பாலாஜிஸ் எர்வோ கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான கேள்விகளோட தொடங்குவோம். ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆரோக்கியமான மனதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் உளவியல் ரீதியான பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மைண்டை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி உளவியல் ப்ராப்ளங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இன்று பலருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதாவது பல நோய்கள் வரதுக்குரிய பேசிக் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் பிரச்சனைகள் தான். ஸோ என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப எதையோ பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, அவங்களுக்குன்னு என்ன தேவை, இல்லை நமக்கு பக்கத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தேவை, அவங்க உளவியல் சார்ந்து அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பணம் மட்டும்தான் ஒரு டார்கெட் அப்படின்னு போயிட்டு இருக்கோமே தவிர, நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம உணவு எடுத்துக்கிறோம், நம்ம புக்ஸை இதில் எல்லாம் பார்த்துட்டு நெட்டில் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த அளவு கலோரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இப்படி இருந்தால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா WHO வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நோய் இல்லாமல் இருக்கானா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா மென்டல் வெல்பீயிங். அதாவது அவன் மனநிலையும் வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல சீராக இருக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய பேர்கள் வந்து வைக்கிறோம். ஸ்கைசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்கிறோம், பைபோலர் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட ரொம்ப மோசமானது என்னதுன்னா அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது யாரெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்காங்களோ இவன் வந்து பைத்தியக்காரா அப்படின்னு வந்து சான்றிதழ் வந்து குத்திடுறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதற்கு வந்து என்னென்னா மருந்துகள் தீர்வு கிடையாது. பல விஷயங்களுக்கு, அதாவது நோய்களுக்கே வந்து அந்த மருந்து உளவியல் சாராத நோய்களுக்கே வந்து மனசு தான் வந்து மாமருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளவியல் பிரச்சனை இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மெடிகேஷன்ஸ், மருந்துகளை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங். அது மாதிரி தான் இதற்கு இவங்களுக்கு இந்த உளவியல் பிரச்சனை வருதுன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று சுற்றுப்புற சூழல். என்னென்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து அவங்கள வந்து பாதிப்படைய வைக்கிறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஹெரிடிட்டரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பாரம்பரிய விதத்துலேயும் வருது அப்படின்னு. பட் ஆனால் மெயின் திங் வந்து என்னென்னா உளவியல் பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து நம்ம சுற்றி இருக்க சுற்றுப்புற சூழல் தான். இதை வந்து பெரியவங்களையும் விடுறதில்ல, குழந்தைகளுக்கும் வந்து என்ன சொல்கிறோம்னா அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது குழந்தையெல்லாம் எது ரொம்ப துருதுருன்னு இருக்கோ அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவையே நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்லி குழந்தைகளுக்கு வந்து ஒரு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள டிப்ரெஸ் பண்ணுறோம். அது தேவையே கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம யார், நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ண வச்சோம்னாலே அந்த நோயிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. ஃபோபியாஸ், டிஸார்டர்ஸ், இந்த நேம் வந்துட்டு அடிக்கடி கேட்க முடியுது. ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கும் இந்த ஃபோபியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக பேருங்க வச்சுட்டு இருக்காங்க. தடுக்கணும்னா சுற்றி இருக்கவங்க ஆரோக்கியமான மனநிலையில் இருந்தாலே போதும். அந்த குறிப்பிட்டவங்களோட மனநிலையும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் ஃபிர்தௌஸ், இல்லான்குடியிலேருந்து பேசுகிறோம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான்மா கேட்குறேன். உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. வயசு 42மா. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. தலை முடி நிறையா கொட்டுதுமா. தலையில ஏதோ எறும்பு ஊறுற மாதிரியே இருக்கு, முன்னு. ஆனா எதுவுமே என் தலையில ஒரு பேனு கூட கிடையாது, ஒரு பேனு ஈறு எதுவுமே கிடையாது. ஆனா தலையில முன்னு ஊறுற மாதிரியே இருக்குது. முடி கொத்து கொத்தா உதுருது. நல்லா எனக்கு முழங்கால் வரைக்கும் முடி இருக்கும். ஆனா இப்ப வந்து தோட்டத்தைக்கு வந்துருச்சு, அவ்வளவு ஒல்லியாயிருச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசமா வந்து கொட்டுதுமா. திருகத்திலயும் முடி நிறைய குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்னமா செய்யறது? உங்களுக்கு தூக்கம் எப்படிமா இருக்கு? நான் டாக்ஸின் பொடி அங்க ஹாஸ்பிட்டல்ல மதுரையில காட்டு, அது சாப்பிடுறேன். ஓகே. அது சாப்பிட்டா மட்டும் இல்லாம மோஷன் வருது. அது சாப்பிடலன்னா மறுநாளைக்கு வந்து மோஷன் டைட் ஆயிருதுமா. பார்த்தீங்கன்னா மருந்துகள் வந்து ஒரு அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். உணவு முறைகளை வந்து நீங்கள் சீராக வச்சுக்கணும். உணவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பசி எடுத்தது அப்படின்னா பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவு முறைகளை வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் நல்லா வருதாம்மா? நான் தூக்கம் எல்லாம் தூங்கிடுறேம்மா. ஆனா கண்ணுதான் 2 கண்ணுமே ஏதோ வெயிட்டா கண்ணுக்குள்ளக்க இருக்கிற மாதிரியே இருக்கு. பார்வை குறைபாடும் இருக்கு எனக்கு. அந்த ஆஃப் கேப்சூல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து கண்ணு எந்த நேரமும் வெயிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஹீமோக்ளோபின் ஃபெரிட்டின் பார்த்துருக்கீங்களாம்மா?
எல்லா டெஸ்ட்டுமே அங்கேயே எடுத்தாச்சுமா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகேம்மா, தொடர்ந்து கவனிங்க. யூஸ்வலாக இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எனக்கு முடி கொட்டுது அந்த மாதிரி, பட் ஹீமோக்ளோபின், ஃபெரிட்டின் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கால் பிளாடரோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம், டாப்பிக்கலாக ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்போம். தூங்கி எந்திரிச்சாலும் எனக்கு வந்து கண்ணு வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து முழுமையான தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடையாது. பலருக்கு வந்து இது இருக்குது, மயக்க நிலை. ஸோ தூங்கி எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, தூங்குறப்பையும் நல்ல உறக்கம் இருக்கணும். தூங்கி எந்திரிக்கிறப்ப வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம தூக்கம் வந்து முழுமை பெற்று இருக்குன்னு. அதே மாதிரி தூங்கி எந்திரிக்கிறப்ப கண்களை சுற்றி வீக்கமோ, முக்கியமாக வந்து கண்களுக்கு கீழே வீக்கமோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம தூங்கும் அறைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல காற்றோட்டமாக வந்து இருக்கணும். பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப க்ளோஸ்டாக கம்பேக்டாக இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம நுரையீரல் வந்து கொஞ்சம் சுவாசிக்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், அந்த ஆக்சிஜன் இன்டேக். ஸோ அப்போ வந்து சிறுநீரகம் வந்து அதோட வேலைகளை வந்துடும். ஏன்னா அதுலேயும் வந்து அந்த இது கழிவுகள் வந்து நீக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ரெண்டுலேயும் பாதிப்பு ஏற்படுறப்ப வந்து உடம்புல வந்து நீர் ஜாஸ்தியாக தங்கும். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு கண்ணை சுற்றி வீக்கம்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா இவங்களுக்கு அந்த தூக்கம் வந்து சரியாக இருக்காது. இந்த தூக்கம் சரியில்லாததுனால தான் இவங்களுக்கு இந்த முடி கொட்டுதல் வந்து இதாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மருந்தை விட இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து மனோ இது தான். ஸோ இவங்க இன்னொரு சொன்னாங்க, இது எடுத்தும் எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் தூக்கம் சரியாக இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக செரிமானம்ங்கிறது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லை மலை சம்மந்தப்பட்ட உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் நம்ம இந்த காலத்தில் கவனிக்காதது என்ன அப்படின்னா தூக்கம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவரை போய் பாருங்கள். ஸோ பார்க்குறப்ப டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பார்த்துட்டு என்ன பிரச்சனையால் இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு இந்த தூங்குற பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் கோகிலா, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம். கோகிலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. சரி, வணக்கம். வணக்கம் கோகிலா, சொல்லுங்கப்பா. எனக்கு வயது வந்து 31 ஆகுது. சரிப்பா. இந்த பீரியட் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. இப்போ கொஞ்சம் இந்த நாட்டு மருந்து சாப்பிட்டு வந்து இப்போ 3 மாசமா கரெக்ட் டேட்டுக்கு போகுது, கரெக்டா வருது. ஓகே. ஆனா கட்டியா போகுது மேம், என்னன்னு தெரியல. திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்னம்மா? திருமணம் மேரேஜ் ஆயிடுச்சாம்மா? மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான். ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து ஏன் கட்டியாக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அந்த நீர்க்கட்டி இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த உள்ள வந்து எல்லாமே அந்த கழிவுகள் உள்ள உடம்புல தங்கி இருக்கும். இப்போ பீரியட்ஸ் உங்கள் உடம்பு வந்து ஏதாவது மருந்துகள் எடுத்து இப்போ பீரியட்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை நார்மல் ஆயிடுச்சா? நாட்டு மருந்து தான் எடுத்தேன். அந்த அசோகரிஸ்டகம்னு ஒரு மருந்து சாப்பிட்டேன், அப்புறம் கலச்சிக்காய் மிளகு சாப்பிட்டேன். ஓகேம்மா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறப்ப உள்ளே இருக்க அந்த கட்டிகள்லாம் எங்கே போகும்? கண்டிப்பாக வந்து அதுன்னா கருப்பை அழுக்குகளோட தான் வரும். ஸோ அதற்காக வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாக போகுதுன்னு அதை நிறுத்துறதுக்கு இயற்கையாகவே வந்து சொல்லுவாங்க சில பேர், வாழைப்பூ இதெல்லாம் வந்து சாப்பிட்டா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த கட்டியாக போனாதான் அதுக்கடுத்து உங்கள் கருப்பை வந்து சுத்தமாகும். இனி வர்ற பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. என் பேர் ரத்தன்சாமிங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டர் நவீன் பாலாஜி எர்பாக்காருக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேங்க, ஒரு 50 நாள் ஆச்சுங்க. வணக்கம் சார். மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேங்க, ஒரு 50 நாள் ஆச்சுங்க. ஓகே. உடம்பெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க, நல்லா இருக்குதுங்க. ஓகே. ரெண்டாவது, எனக்கு நைட்டு படுத்தா கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் கொஞ்சம் நடுக்குங்க. 2 கால் அப்படி இழுத்த மாதிரி இருக்குதுங்க. ஓகே. தூங்க வரைக்குங்க ஒரு 1/2 hourல தூங்கிடுறேன் நான். ஓகே. படுக்கணும்னாலே எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஆனா படுத்தேன்னா ஒரு 1/2 hourல தூங்கிடுறேங்க. ஓகே. இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, உங்க மலச்சிக்கல்லாம் ஆயிடுச்சு. வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்கீங்க சார்? வெயிட் 7 கிலோ குறைஞ்சிருக்குங்க மேடம். வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் கழிவுகள் இருக்கிறப்பையும் இப்போ இந்த உடல் கழிவுகள் நீங்கின பிறகும் கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. முந்தியோட இப்போ கொஞ்சம் படுக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கா? வசதியாக இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் நடுக்கம் இருக்குங்க தூங்க வரைக்குங்க. எங்கள் வர்மா எடுத்தீங்களா?
எடுத்துங்க 3 வாரமா எடுத்துங்க. ஓகே, நீங்க வந்து போதும் மெடிசன்ஸ் வந்து இதோட சார்ட்ட நீங்க நாடி செக் பண்ணிட்டு சார் போதும்னா நிறுத்திட்டு அப்போ வர்மா தெரப்பியை மட்டும் திங்கக்கிழமை கண்டினியூ பண்ணுங்க. என்னங்க சார்? திங்கக்கிழமை சாரை பார்த்துங்க. ஓகே லென்ஸ் அப்படின்னாருங்க, நுரையீரல கொஞ்சம் இருக்கிற பிரச்சனை அப்படின்னாருங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வருதுங்க, ஏப்பம் கொஞ்சம் அதிகமா வருதுங்க. ஆமா, யாருக்கெல்லாம் வந்து நுரையீரலோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கோ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல் மட்டும்தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருப்போம். ஸோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனை கூட வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம், அதை தொடர்ந்து எலும்பு, அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கும். பட் ஆனா நீங்க நுரையீரல்ல இருந்து கழிவுகள் வருதுங்கிறீங்க, அந்த நுரையீரல் கழிவுகள் வந்து வெளியேறட்டும். அதை வந்து ஸ்டாப் பண்ண எந்த ஒரு வீரியமான மருந்துகளோ இல்ல வேற ஏதாவது சும்மா கை வைத்தியங்களோ கூட பண்ண வேணாம். அது பண்றப்பயே வந்து உங்க மற்ற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். ஸோ நீங்க தொடர்ந்து போய் நமது கோயம்புத்தூர் பிரான்ச்ல வந்து வர்மா மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்துச்சு, நாட்டு மருத்துவம் எடுத்துட்ட பிறகு இப்போ எனக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆனால் அது நார்மலான விஷயம்னு எடுத்துக்கலாம்? பிகாஸ் பல பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிறைய ரத்தப்போக்கு போதா, ஓகே நார்மலான விஷயம்னு விட மாட்டாங்க, உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, உடனே பீரியட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலாக யூஸ்வலாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, அதாவது 28 days 30 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும், வர்றது 5 days ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த 5 days ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டே இருக்காது, செகண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே இருக்கும். ஸோ ஃபிஃப்த் டே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நார்மல் பேட்டர்ன் தான். 2 நாட்கள் வந்து இருக்கிறது, 1 நாட்கள் வந்து இருக்கிறது, அடுத்து ஸ்பாட்டிங் இருக்க கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து பிசிஓடி. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு 2 months 3 months தள்ளி தள்ளி வந்து பீரியட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஹார்மோனல் இதால் அந்த நீர்க்கட்டிகளும் இருக்கும், இங்கே வந்து எண்டோமெட்ரியமில் அங்கேயும் வந்து திக்னஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இவங்க மருந்துகள் எடுத்து இவங்க அந்த இதெல்லாம் பீரியட்ஸ்லாம் ஹார்மோனெல்லாம் ரெகுலேட் ஆன உடனே என்ன பண்ணும் உடம்பு அப்படின்னா, இவங்க கர்ப்பப்பையை நல்லா சுருங்க வச்சு ஸோ வெளியே தள்ளும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வந்து வலி இருக்கும், கட்டி கட்டியாக போகும். இவங்க சொல்கிற பிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிளாட்ஸ் வந்து போகவே போகாது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இந்த மாதிரி போகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ண வேணாம். ஈவன் 20 days போனால் கூட ஸ்டாப் பண்ண வேணாம். பட் ஆனால் 20 days போகிறப்ப கண்டிப்பாக வந்து அவங்க அனிமிக் கண்டிஷன் ஆவாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரும்புச்சாறு, அதே மாதிரி கருப்பு உலர்ந்த திராட்சை ஜூஸ், இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த குறையிற அந்த ரத்தத்தோட அளவு ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அது பேலன்ஸ் பண்ணும். ஆனால் நம்ம வந்து உடனே ஏற்றுறோன்னு சொல்லி உணவு வகைகளை ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ போகுதே, நான் ஒரு 10 இட்லி எடுத்துக்கிறேன், 10 இட்லி எடுத்தால் எனக்கு வந்து அந்த இது ரைஸ் ஆகுங்கிறது கண்டிப்பாக தவறான விஷயம். என்ன ஆகும்னா அஜீரணம் உண்டு பண்ணும், நீங்கள் சாப்பிட்ற எதுவுமே உடம்புல போய் சேரவே சேராது. ஸோ என்னென்னா டயட் வந்து சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நிறைய ஸ்டஃப் பண்ணாதீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஜூஸஸ், கரும்பு ஜூஸ், கருப்பு உலர்ந்த பன்னீர் திராட்சை ஜூஸ், இந்த மாதிரி அது மாதிரி மாதுளம் பழம் அந்த தோலோடு சேர்த்து இது பண்ணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா அது படிப்படியாக வந்து அந்த ரொம்ப லாஸ் ஆகிறதையும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் உறைதல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது பண்ணும். ஆனால் டக்குன்னு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகக்கூடாது. டக்குன்னு ப்ளீடிங் ஸ்டாப் ஆனால் அது கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையில் இருக்கிறத மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, மற்ற உடலில் இருக்க எல்லா ரத்த சுற்றோட்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப கார்டியாக் அரெஸ்ட் கூட வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும். பட் ஆனால் கண்டிப்பாக பேனிக் பயப்பட தேவையில்லை, அதனால வந்து உயிருக்கோ எந்த ஆபத்தும் வராது. இது வந்து ஒரு 9 8 இருக்கிறவங்க, சப்போஸ் எனக்கு ஏற்கனவே ஹீமோக்ளோபின் 4 இருக்கவங்க வந்து கொஞ்சம் விரைந்து தான் செயல்படணும். அவங்க வந்து இப்படி 10 நாள் 15 நாள் போகுதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பல ஆரோக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், நான் விழுப்புரம்ல இருந்து பேசுறேன். திவ்யா, என்னோட ஏஜ் வந்து 26. ஓகே திவ்யா, நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் திவ்யா. ஓகே டாக்டர், என்னோட வயசு 26 டாக்டர். எனக்கு சைக்கிள் மென்சுரல் சைக்கிள் வந்து 28 days ஒன்ஸ் தான். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு 11 days வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு 39. நான் வீட்டில் செக் பண்ண பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, நான் எப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு.
இப்போ பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. யூஸ்வலாக வந்து நம்மளோட யூஸ்வலாக நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ரொம்ப மருத்துவம் இதெல்லாம் தேவையில்லை. பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து பிளாசண்டா ப்ரீவியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். நம்ம முன்னாடியே நிறைய டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பிளாசண்டா வந்து முன்னாடியே வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நமக்கு சில வந்து தற்காப்பு வந்து தேவைப்படும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு 40 டேஸில் வந்து போய் மருத்துவரை நீங்கள் ஆலோசிக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. வணக்கம் மேடம். நாங்கள் இந்த குற்றாலம் பக்கம் இறங்கிலேருந்து பேசுகிறோம். அப்படியா சார்? உங்கள் பேர் சார்? செல்வராஜ். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? நான் இந்த சுகர் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து 430 இருந்துச்சு. ஓகே சார், உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. நான் எனக்கு வந்து இப்போ 43 ஆச்சு வயசு. வணக்கம் சார். ஃபஸ்ட்டு ஆமாம் மேடம். வந்து ஃபஸ்ட்டு வந்து வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 409 இருந்துச்சு சுகரு. இப்போ வந்து அதே மாத்திரையை தந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் எப்படி மேடம் அது வந்து அவங்க செக்அப் பண்ணவும் இல்லையா ஒன்றும் செய்யலாம், அதே மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதனால எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு? எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? செங்கோட்டை, அதாவது குற்றாலம் பக்கம் இளஞ்சி கிராமம். ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் எப்படி சார் இருக்கு? செரிமானம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா செரிமானம் இருக்கும், செரிமானம் சரியா இருக்காது, தூக்கம் சரியா இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதுல மூணுல ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்ல எல்லாமே இருக்கா உங்களுக்கு? தூக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி? ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. நான் உங்களுக்கு சில தீர்வு, அதாவது சர்க்கரை அப்படிங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து சர்க்கரை வியாதிக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு. அதாவது சர்க்கரை வியாதிகளில் வந்து வகைகள் வந்து உண்டு. ஸோ அதில் வந்து கப சம்பந்தப்பட்டு வர்றது வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக முற்றிலும் குணமாகக்கூடியதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மெயின் காரணம் வந்து உடலில் வந்து முறையற்ற செரிமானம் தான். ஸோ முறையற்ற செரிமானத்தால் அந்த அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த பேட் குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உடம்புல வந்து சர்க்கரையாக இருக்கும். ஸோ இதற்கு வந்து உடம்பே வந்து நிறைய கரெக்ஷன்ஸை வந்து பண்ணும். பட் நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, இதில் தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ காலம் தான் நம்ம மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குது. மாத்திரை சாப்பிட்டு கண்டிப்பாக அதனாலையும் வந்து வீரியத்தால் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். யூஸ்வலாக வந்து நம்ம டயபெட்டிக்கா இல்லை நம்மளோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா HbA1c அப்படிங்கிற ஒரு சோதனை இருக்குது. அந்த லேப் டெஸ்ட்டை வந்து எடுத்து பார்த்தா கடந்த 3 மாத காலமாக வந்து நம்ம உடலில் வந்து இதெல்லாம் வந்து அப்பொழுதைக்கு அந்த இரத்த குழாயில் வந்து இருக்குது. பட் அதில் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ப்ரெசிபிடேட்டடாக அது தங்கி இருக்கும். 3 மாத காலங்கள் நம்மளோட சர்க்கரையோட ஆவரேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஓகே நான் டயபெட்டிக்காக இருக்கேனா இல்லையா, இல்லை இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக 6 கீழே இருந்தால் வந்து நான் டயபெட்டிக். இது கண்டிப்பாக 100% உணவு முறைகளாலையும் ஒரு குறுகிய கால மருத்துவத்தாலையும் 6 கீழே கொண்டு வர முடியும். இதில் வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோதான் இனிப்பு எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நார்மல் இதை வந்து காமிக்கும். இந்த முன்னாடி பின்னாடி பிளட் சுகர் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து தவறான விஷயம். யாருக்காவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழ்வியல் முறைகளில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். உணவு முறைகளில் வந்து என்னென்னா நமக்கு சுகர் இருக்குன்னா இதை கொஞ்சம் மருந்துகள் எடுத்துக்கிறது டாக்டர் சொல்கிறத, அதுக்கப்புறம் ஏதாவது புக்ஸில் படிச்சுட்டு பாவக்காய் ஜூஸியோ இல்லை வேறு இந்த மாதிரி எடுத்து கம்பைன் பண்ணி அங்கேயும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இங்கேயும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதற்காக அவங்க கவலைப்பட வேணாம். இந்த 400 இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு பிளட் சுகர் இந்த லெவலில் இருக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும், செரிமானம் நல்லா இருக்கணும், மோஷன் பிரச்சனை அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, கை கால் எரிச்சல். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் நம்ம பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் நார்மலாக இருக்கும், பார்த்தா ஆனால் அவ்வளோ அவங்க வந்து டயர்ட்னஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சும்மா பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்க்கறத விட நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஃபிட் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபிசிக்கலான்னு சொல்கிறது அப்பியரன்ஸ் கிடையாது. அதாவது உடல் தோற்றமை விட நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் ரெண்டுலையுமே வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதற்கு கண்டிப்பாக முழுமையாக தீர்வு உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம அருகில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனையில் மருத்துவர்களை சென்று ஆலோசிங்க. இந்த சுகரை விட்டு நீங்கள் முழுமையாக வெளிவர பயிற்சிகளும் உணவு முறைகளும் சொல்லுவாங்க. நன்றி. நன்றி டாக்டர், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து சுபா. எனக்கு 20 ஏஜ் ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சுபா.
நான் இதுக்கு முன்னாடியும் இந்த சேனல் ப்ரோக்ராம் வந்தப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ண இன்னைக்கு தான் கிடைச்சது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, என்னால் நம்பவே முடியல. வாழ்த்துக்கள்மா. எனக்கு இப்பவே ப்ராப்ளம் எதுவும் சரியான மாதிரி இருக்கு மேம். மேம் கண்டிப்பா சரியாயிடும், எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. ஓகே மேம். மார்ச் மந்த் மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேம். ஓகேம்மா. ஏப்ரல் அடுத்த மாசமே மார்ச் 10, 12, 20 அடுத்ததுவே 20 நாள் தள்ளி வந்தது. ஆனால் கன்ஃபார்மு. ஆனா அது ஏதோ ஒரு இதுல ஓடி அது அபார்ட் ஆயிடுச்சுமா. அதுல இருந்து இன்னும் கன்சீவ் ஆகல. அது வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனோம். இந்த மாதிரி போன செப்டம்பர் வந்து 2 மாசம் தள்ளி வந்து போன மாசம் நவம்பர்ல 14ஆம் தேதி ஆயிடுச்சு மேம். ஓகே ஓகே. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ரீசன்னு தெரியல, அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 months கழிச்சு திருப்பி பார்த்துருக்காங்க. அது ஓகே ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேற ஏதாவது காரணங்கள் இல்லாமல், அதாவது வெளியில் வந்து யாரோ இடிச்சு அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து ஏதோ மெட்டபாலிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்க போய் தான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க போய் தான் அந்த இது வந்து அதை வெளியே தள்ளி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து என்னென்னா அது நமக்கு ஒரு அலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2.5 மாதங்கள் இதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி போகிறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து, இவங்களுக்கு வந்து தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அதாவது சிறுநீரக சம்மந்தப்பட்ட, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களில் வெறும் மணல் கற்கள் தான் இருக்கும். அந்த மணல் கற்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபார்ஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது நாடிகள் பார்த்துட்டு அவங்க இது பண்ணுறப்ப அடுத்து நேச்சுரலாக கன்சீவ் ஆவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த கர்ப்பகால முறையும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃபாக ட்ராவல் பண்ணி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்து 100% வழிவகைகள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுபா, நம்ம காஞ்சிபுரத்தில் நமது மருத்துவமனை இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை, அங்கே சென்று ஆலோசனை எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க, ராணி. அப்படியாம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் வீட்டுக்காரருக்காக பேசுகிறேன். ஓகே, அவரோட வயதுன்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. 50 வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா. வீட்டுக்காரருக்கு வந்து 50 வயசு வச்சுங்க மேடம். என்னம்மா? எங்கள் வீட்டுக்காரருக்கு 50 வயசு வச்சுங்க. நான் கேட்கலாங்க மேடம் நான் பேசுறது? இல்லையே, கொஞ்சம் நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்க வீட்டுக்காருக்கு 50 வயதுன்னு சொல்லிருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. சவுண்ட் கேட்குதுங்களான்னு கேட்டேங்க. கேக்குது, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். மேடம், அவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னால கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஓகே. அப்புறம் அது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நார்மலா இருந்துச்சுங்க. ட்ரீட்மெண்ட்ல இருந்தோம். இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி இப்போ ஒரு 9 months ஆச்சுங்க. ஓகே. கிட்னி ப்ராப்ளம்னா என்ன சொல்லியிருந்தாங்க? பைலோனெஃப்ரைட்டிஸ், உள்ள ஏதாவது சலம் கோர்த்துருக்கு, வீங்கி இருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? யூரின் வரலைங்க மேடம். ஓ, யூரின் வரல. எந்த காரணத்தால யூரின் வரலன்னு சொன்னாங்க? உள்ள அடைப்பு ஏதும் ஏற்பட்டிருந்ததுன்னு சொன்னாங்களா? அடைப்பு, ஆமாங்க மேடம். அதுக்காக ஸ்டென்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்களா? மேடம், நாங்க வந்து இதுல அலோபதியில வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணல, சித்தால தான் பண்ணணும். ஓகே. எவ்வளவு காலம் மருத்துவம் எடுத்தீங்க அதுக்கு? இப்ப வரைக்குமே பண்ணிட்டு தாங்க இருக்கோம், கண்டினியூவா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. பிபி இருக்கா அவருக்கு? பிபி இருந்துச்சுங்க, இப்போ இல்ல. வேற ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், டேப்லெட் இப்போ தான் ரீசெண்டா வந்து இப்போ ஒரு 9 months ஆச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து. ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன சொன்னாங்க? வால்வுல அடைப்பு இருக்கா, என்ன சொன்னாங்க? ஹார்ட் வந்து வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அது வந்து லீக்கேஜ் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்கம்மா, நான் சொல்றேன். அதாவது இவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம உடல் உறுப்பு எல்லாம் ஒன்றுக்கொன்று வந்து தொடர்புடையது தான். ஸோ இந்த சிறுநீரகம், ஹார்ட், இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து முக்கியமான ராஜ உறுப்புகள். ஸோ இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து, அதே மாதிரி இந்த ஹார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வாயு சத்து வந்து உடையது.
ஸோ இந்த கிட்னி வந்து நம்ம என்ன பண்ணுறது, அதோட ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலர் பண்ணாமல் நம்ம இவ்வளோ தான் யூஸ்வலாக சிறுநீரக பாதிப்பு வந்ததுன்னா இவ்வளோ தான் தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அதை தொடர்ந்து கண்டிப்பாக பிபி இருக்கும், அதற்காக மாத்திரைகள் எடுக்கிறது. ஏன்னா பிபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இங்கேருந்து மேலே ஒரு உயரமாக தண்ணீர் அனுப்புகிறோம். ஸோ அதுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும். அப்போ எந்த இடத்துலையும் தேவைப்படுது, அதற்காக தான் வந்து அது ரொம்ப நல்லா பம்ப் பண்ணுது, அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி பிளட் ஃப்ளோவை அனுப்புது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறது, அதை தடுக்க எந்த வகையான மருத்துவமானாலும் சரி நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம நார்மலாக யோசிச்சோன்னா அப்படின்னா இங்கே தடுக்கப்படும். பட் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து இரத்த ஓட்டம் வந்து போய் சேராது. ஸோ அந்த இடத்துல தேக்கம் ஏற்படும். இருதயத்திற்கும் நம்ம கவுண்டராக வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறப்ப வந்து அந்த இருதயம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் சுருங்கி தெரியுதுன்றது குறைந்து போகும். ஸோ குறைஞ்சு போயிட்டு இவங்க சொல்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா கார்டியோ மெகாலி, இருதயம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் முடியாது, ரொம்ப நம்ம இந்த சைடு போட்டு அழுத்துறோம், இருதயம் இன்னொரு பக்கம் சேர்த்து அழுத்தம். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு இதாக கவுண்டர் ப்ரெஷர் ஆகிறப்ப என்னென்னா இந்த மாதிரி இருதய வீக்கம்லாம் ஏற்படும். ஸோ ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா. கண்டிப்பாக ஈரோடுக்கு வந்து மண்டே சார் வர்றாரு. ஸோ உங்கள் நாடியை பரிசோதித்துட்டு இந்த இடத்துல இவங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியது ஹார்ட் இல்லை, கிட்னிஸோட எனர்ஜி லெவலை நம்ம ரெகுலேட் பண்ணாலே ஹார்ட் சரியாயிடும். பயப்படாதீங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேடம், என்னோட பேர் தேவி, நான் கேரளால இருந்து கூப்பிடுறேன். ஓகே தேவி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்க வயது என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங், வணக்கம் தேவி, சொல்லுங்க. எனக்கு 23 வயசு ஆகுது, 1 இயர் பேபி இருக்கு, சிசேரியன் பண்ணிருக்கேன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கு முந்தின மாசம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி டேட் ஆச்சு. இப்ப லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 27th டேட் ஆச்சு. ஓகே. இப்ப இந்த மந்த் பாத்தீங்கன்னா இப்ப 29th ஆயிடுச்சு, இன்னும் டேட் ஆகல. சோ இதே மாதிரி தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கேன். ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றேன். இது ஏதாவது ப்ராப்ளமா, டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து உங்களுக்கு பீரியட்ஸும் தள்ளி போகுது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது. அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் பருமனும் ஏற்படுது. ஸோ இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கன்சீவா இருக்கும்போது மைல்டு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா நம்ம கன்சீவாக இருக்கப்ப வந்து அப்போ சிலருக்கு வந்து அந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். சரி மேடம், நான் வந்து டிவியில் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்களுக்கு மாதிரி இல்லை, இப்போ ஒரு 5, 4 அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே வந்து அப்போ தைராய்டு இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மேபி இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் வந்து கிட்னிஸோட எனர்ஜி லெவல், கிட்னி வந்து 2க்கு டார்கெட் ஆர்கன் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்னியால் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலும் கம்மியாகும். அதே மாதிரி இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து அதோட ஹார்மோன் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து நம்ம தைராய்டை வந்து லெவலை நார்மல் பண்ணணும் மட்டும் நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே மெயின் திங் வந்து என்னென்னா இவங்களோட கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையிலேருந்து அந்த அழுக்குகளை வந்து வெளியேற்றிட்டு அவங்க பீரியட்ஸை ரெகுலர் பண்ணாலே போதும், தைராய்டு வந்து நார்மல் ஆகிடும். அதே மாதிரி அந்த உடல் பருமனும் குறைஞ்சிரும். ஸோ கேரளாவில் இருக்கீங்க, நாகர்கோவிலில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் மருத்துவர்களை ஆலோசித்து உணவு முறையை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சில காலம் மருந்துகள் எடுத்துக்கோங்க. அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும், வெயிட்டும் குறைஞ்சிரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே டாக்டர், பல பேர் வந்துட்டு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பொதுவாக திருமணமான பெண்கள் மட்டும்தான் இன்னும் நம்ம கன்சீவ் ஆகலேன்ற ஒரு கன்ஸ்டன்ட்க்கு வந்த பிறகு தான் அதை பற்றி ஒரு கவலைப்படுறாங்க. ஆனால் சிறு வயதில் இருக்க குழந்தைங்களுக்கே இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வயசு தான் சொல்லிட்டு அலட்சியப்படுத்துகிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் டாக்டர். ஆமாம், இன்று வந்து பார்த்திங்கன்னா 9 வயது 10 வயது அது உணவு மாறுபாடுகளால் வந்து என்னென்னா சின்ன வயசுலேயே வந்து பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்திடுறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க அந்த ஃபஸ்ட் டைம் வர்றதோடு தான் சரி, அதுக்கப்புறம் வரதே கிடையாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட வராமல் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ வந்து ஆனால் இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் அது ஒன்று அவங்களுக்கு தேவை வந்து பசங்க மார்க்ஸ் எடுக்கணும்,
ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் கிடையாது. இது முடிச்சிட்டிங்களா, ஸோ அங்கே வந்து அந்த ஷோவில் நம்ம பொண்ணு இதில் வந்து ஹைலைட் ஆகணும், இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர நம்ம பொண்ணு கடைசி அவள் வாழும் காலம் வரை, ஏன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் கிடையாது, கடைசியாக இந்த மண்ணை விட்டு போகிற வரைக்கும் அவள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். அந்த கர்ப்பப்பை எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி உடனே வந்துட்டு ஃபஸ்ட் பீரியட்ஸ் வருது, அதுக்கடுத்து பார்க்கலாம், ஒரு 40 days பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் அந்த சூழல் மாற்றங்களில் வந்து சில குழந்தைகளுக்கு வராது. ஆனால் அடுத்து ஒரு 45 daysக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை பீரியட்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக உடனே வந்து நம்ம மருத்துவம் வந்து மேற்கொள்ளணும். ஸோ மருத்துவத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது உடனே மருந்துகள். இப்போ எங்ககிட்ட வந்தால் கூட நாங்கள் உடனே மருந்துகள் வந்து கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு உணவு முறைகள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எள்ளு, இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நிறைய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன், ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் தான். அது வந்து ஃபைட்டோனா பிளான்ட்ஸ்லேயே வந்து இருக்குது. அது மாதிரி நிறைய வந்து இருக்குது. அதை வந்து உணவு வழியாக எடுக்க பார்க்கணும். எடுக்கிறப்பே வந்து அந்த கர்ப்பப்பை நல்ல எனர்ஜி லெவல் கூடி அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம சரி ஆகலை அப்படின்னா தான் வந்து மருத்துவம் வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எடுத்தோடனே எல்லாத்துக்குமே வந்து மருந்துகள் வந்து தீர்வு கிடையாது. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், உனக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீ வந்து அம்மாட்ட வந்து நீ சொல்லு, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ இல்லை கம்மி ஆயிடுச்சோ இல்லை இடையில வந்து ட்ராப்ஸ் இருந்ததுன்னா அம்மாட்ட சொல்லு அப்படின்னு அந்த பசங்களை எஜுகேட் பண்ணோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் வைக்கிற விஷயத்தில் கூட நம்மளோட இந்த மென்சுரல் இர்ரெகுலரிட்டிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்று வந்து பலரும் பேட்ஸ் வைக்கிறோம், ரொம்ப 8 hours மேலே வந்து வைக்கிறது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தெரியறது கிடையாது, எது வந்து ஹெவி ஃப்ளோ எது கம்மியான ஃப்ளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக தெளிவாக இருந்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாங்கனாலே கண்டிப்பாக இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது இருக்காது. முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் கருப்பை கிடையாது. பெண்கள் வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து யூட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் நல்லா காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் வந்து மேரி மேம். நாங்கள் வெள்ளூர் மாவட்டத்திலேருந்து கால் பண்ணியிருக்கோம் மேம். ஓகே மேரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட ஹெல்த்துக்காக தான் மேம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேம்மா, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க. ஏஜ் வந்து 18 ஆகுது மேம். வணக்கம்மா மேரி. வணக்கம் மேம். எங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு இருக்கு மேம். 18 வயசு ஆகுது மேம் எனக்கு. ஓகே. 2 years ஆக போகுது. இன்னும் எங்களுக்கு குழந்தை நிக்கல மேம். பீரியட் வந்து தள்ளி தள்ளி போகுது மேம். ஓகே, இப்போ குழந்தையை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் கர்ப்பப்பை பலமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ண மருந்துகள் வந்து மேற்கொள்ளுங்க, உணவு முறையும் மருந்துகளும் மேற்கொள்ளுங்க. ஸோ 18 வயது கருப்பை வந்து ஒரு குழந்தையை வந்து எடுத்துக்கொள்வதற்கு அவ்வளோ நீங்கள் வந்து மனோ விதத்திலையும் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து மெச்சூர்டாக கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வருட காலம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் பீரியட்ஸ் போகிறதுக்கு நீங்கள் வழிவகைகளை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து கண்டிப்பாக வந்து நார்மலாக கன்சீவ் ஆவீங்க. அதே மாதிரி குழந்தை பிறப்பும் வந்து உங்களுக்கு இயற்கையாக அமையும். வாழ்த்துக்கள்மா. ஸோ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம அருகில் உள்ள நமது டாக்டர் நவீன் பாலாஜிஸ் மருத்துவமனையில் ஆலோசனை எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? செந்தில்குமார் சார். செந்தில்குமார் மேடம், திண்டுக்கல் பண்ணுறேன் மேடம். அப்படியா? ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வயது 33 மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் மேடம். பிளட் 5 பாயிண்ட் தான் மேடம் இருந்துச்சு. பிளட் இப்போ ரொம்ப கம்மியாகுதுன்னு சொன்னாங்க டாக்டர். ஹீமோகுளோபினா? மேடம் பிளட் கம்மி, ரொம்ப ரத்தம் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க மேடம். ரத்தம் 2 பாயிண்ட் ஏற்றினேன் மேடம். சரி, ஓகே. ரத்தம் ஏற்றுனது திருப்பி அந்த ரத்த கைகள் குறைச்சல் ஓவரா இருக்கு மேடம். தலைப்பாரம் ஓவரா இருக்கு, கழுத்துல தலை ஓவரா வலிக்குது, கைகள் வெள்ளையா, ரொம்ப வெள்ளையா இருக்கு மேடம். ஓகே சார், நீங்கள் வந்து வேறு ஏதாவது போதை வஸ்துகள் தப்பாக எடுத்துக்காதீங்க. போதை வஸ்துகள் ஏதாவது எடுத்துக்குவீங்களா? ஸ்மோக்கிங் அந்த மாதிரி? இல்லை, கொடுங்க மேடம். இப்போ அது 6 மாதமாக விட்டேன். ஓகே. இப்போ வந்து கடைசியாக உங்களுக்கு பார்த்தப்ப வந்து எவ்வளோ இருந்தது ஹீமோகுளோபின், ஆர்பிசி எவ்வளோ இருந்தது? இல்லை மேடம், நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது 5 பாயிண்ட் இருந்துச்சு மேடம். அப்புறம் இப்போ 2 பாயிண்ட் 7.7 இருந்துச்சு மேடம். சரி, ஓகே. வேற உங்களுக்கு போன் மேரோ டெஸ்ட்னு ஏதாவது எடுத்தாங்களா? இது ரத்த ஸ்கேனு, எல்லாமே ரத்த டெஸ்ட்டு, அவுட் ஸ்கேனு, நெஞ்சு ஸ்கேனு எல்லாம் எடுத்தாங்க மேடம். இது ஸ்கேனு எந்த ப்ராப்ளம் இல்லைன்றாங்க.
ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பல பேருக்கு வந்து நமக்கு ரத்த உற்பத்தி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோதான் உணவுகள் எடுத்தாலும் ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போ வந்து ஒரு கப்பு சாதத்தை போட்டு நம்மளால் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நம்ம உருவாக்க முடியாது. அது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா நம்ம உடம்புல தான் வந்து அது ஊறணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாதுக்கள்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரம் செந்நீர் அப்படின்னு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரத்தமாக ஊறுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து எடுக்கும். ஸோ நவீன விஞ்ஞானத்தில் வந்து ஒரு ஆர்பிசினா ஒரு 120 டேஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த சாரங்கள் வந்து எடுக்கணும், 120 நாட்கள் எடுக்கணும். ஸோ உணவு முறை அப்படிங்கிறது வந்து அது ஸ்லோவாக தான் வந்து ஏற்றும். பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஏன்னா சில பேர் போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து நிக்கோட்டின் இந்த மாதிரி புகையில எடுக்கிறப்ப என்னன்னா ரத்தத்தோட அடர்த்தி தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப வந்து என்னன்னா ரத்தம் ஊறக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த பழக்கத்தை விட்டணும். இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த விடனா பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்கும். இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு திடீர்னு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிளட் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போன் மேரோ டெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க. யூஸ்வலாக பார்த்துருந்தாங்கன்னா அதில் பார்த்தா வந்து தெரிஞ்சு போயிடும் அவங்களோட எந்த செல்களால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு. பட் இது எல்லாம் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் தீர்வு ஒன்று தான். ஸோ அவங்களோட அந்த ஸ்ப்ளீனோட எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் லெவல், ஆர்பிசி லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். சார் ஒன்றும் பயப்படாதீங்க, பட் ரிப்பீட்டடாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணதுனால உங்களை நேரில் வந்து நாடி சந்திக்காமல் நம்ம எந்த உணவு முறைகளும் சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்குது, இப்போ எள் இருக்குது, அது மாதிரி திராட்சைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது, கேழ்வரகு, கம்பு, இது எல்லாமே வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். பட் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதற்கேற்றாப்புல தீர்வு கண்டால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் சார் திண்டுக்கல் வந்து கன்சல்டேஷன் வராரு, சாரை நேரில் போய் பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க தருமபுரில இருந்து கால் பண்றோங்க. ஓகேம்மா, உங்க பேரு? என் பேர் உஷா, வயசு 35 ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான் ஆகுதுங்க. மாசம் மாசம் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் தள்ளி தள்ளி போகுது. வணக்கம் உஷா. சொல்லுங்க மேடம். ஸோ உடல் பருமன் ஏற்படுதா? ஆமா, உடல் பருமனா தாங்க இருக்கு. அது இதனாலதான் அப்படின்ட்டு தான், அதுக்காக தான் கேட்கலாம். முடி கொட்டுதல் இருக்காமா? முடி கொட்டுதுங்க. காலில் வெடிப்புகள் இருக்கா? வெடிப்புகளும் இருக்கு. முதல்ல எல்லாம் வெடிப்பு இல்லாம இருந்தது, இப்ப புதுசா வெடிப்புகளும் இருக்கு. மலச்சிக்கல், உடல் உஷ்ணம் ஏற்படுதா? மலச்சிக்கல் எல்லாம் இல்ல. மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டெய்லி ஒரு தடவை மோஷன் போனா போதும், அது எத்தனை மணிக்கு வேணுமாவது போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. காலையில நம்ம எந்திரிக்கிறப்பயே வந்து நம்ம அந்த வேகங்கள் தான், நம்ம டாய்லெட் போகணும் அப்படிங்கிற சென்சேஷன் தான் நம்மளை எழுப்பணும். மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ்க்கு மேல டைம் எடுத்துக்கூடாது, இதுதான் நார்மல். ஸோ இதற்கு மேல இருந்தது, டைமும் எலாங்கேட்டட் ஆச்சு, இல்ல ஒரு 11 மணி 12 மணி இப்படியெல்லாம் என்னோட காலை கடனை முடிப்பேனா கண்டிப்பா அது மலச்சிக்கல் தான். அந்த மாதிரி இருக்காமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, காலையில இருந்ததுதான் போறோம். ஓகே. உடல் உஷ்ணம் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் வெடிப்பு இருக்கு, ஆனா முடி நிறைய கொட்டுது. ஓகே. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை, கிட்னிஸ் ரெண்டோட எனர்ஜி லெவலும் கம்மியா இருக்கும். ப்ளஸ் நீங்க வந்து உங்களுக்கு தெரியல, கண்டிப்பா உங்களோட உணவு அந்த ஜிஐ ட்ராக்டோட ஃபங்க்ஷன்ஸும் சரியா இருக்காது. ஸோ இதெல்லாம் சரி பண்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். சரியா? ஓகே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ராசாத்தி பேசுறேன், புதுக்கோட்டையிலேருந்து. அப்படியா? அப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்க தொடர்ந்து சொல்லலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு வந்து 26 வயசு ஆகுது மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு 26 வயசு ஆகுது மேடம். இப்பதான் 6 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே. அதான் பிசிஓ இருக்குன்னு இருக்காங்க. 3 மாசம் ஆச்சு குளிச்சு போய் பார்த்ததுக்கு ஸ்கேன் போட சொன்னாங்க. அது பிசிஓ இருக்குன்னு இருக்காங்க. மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து குளிச்சேன் 1 மாசம். அடுத்து வந்து திரும்ப 3ஆம் நாள் வர சொன்னாங்க மேடம். வர சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இருக்கு 65 கிலோ இருக்கேன்.
ஓகே. அதான் வெயிட் ஓவர் ஆயிட்டே குறையவே மாட்டேங்குது. 5 கிலோ கண்டிப்பா நீங்க வந்து பிசிஓடி இருக்கிறப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஃபேட் மெட்டபாலிசம், கொழுப்புகளோட அந்த மெட்டபாலிசமும் வந்து சரியா வந்து நடைபெறாது. ஸோ அது எங்க உடம்புல போய் தான் அது ஸ்டோர் ஆகும். அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு, தொடை, இந்த புட்டம், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிறனால அந்த இடத்துல ரொம்ப வந்து பருமனாக வந்து ஏற்படும். ஸோ பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ண அற்புதமான சித்த மருந்துகள்லாம் இருக்குது. எந்தவித வந்து உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாமல் உணவு முறைகளும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆயிடலாம். ஸோ புதுக்கோட்டையிலேயே நம்ம மருத்துவமனை இருக்குது, மருத்துவர்களை நேரில் சென்று ஆலோசிங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே டாக்டர். இப்போ நமக்கு பிரேக்குக்கு முன்னாடி ஒரு காலர் வந்தாங்க. 16 வயசுல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 18 வயசாவது இன்னும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல இளம் வயதிலேயே திருமணம் ஆனது, குழந்தையும் பிறந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஏர்லியா மேரேஜ் பண்ணா பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அது வேற. ஸோ அன்னைக்கு வந்து இருந்த உணவு முறைகளும் வேற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகவே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருக்கே வந்து ஒரு 10-15 குழந்தை இருக்கும். அந்த பெரிய பொண்ணு வந்து எல்லா குழந்தைகளையும் வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இன்று அப்படி இல்லை, ஒரு குழந்தை 2 குழந்தை, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கேர் டேக் பண்ண தெரியாது. அடுத்து ஒரு கேப் வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். ஸோ 2 பேருமே எப்படி விட்டு கொடுக்கறது, புரிதல், இது எதுவுமே இருக்காது. ஸோ அது ஒரு இது சைக்கலாஜிக்கலாக அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையெல்லாம் இன்று வந்து பலப்படக்கூடிய அளவில் நம்ம உணவுகள்லாம் எடுக்கல. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அதே மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது, காலையில் ரொம்ப நேரம் படுத்து தூங்குறது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல சர்க்காடியல் ரிதம், நம்ம உடம்புக்குள்ள ஒரு வாட்ச் இருக்கும், அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆயிரும். இது ஆண்களை விட பெண்களுக்கு சற்றும் பொருந்தாத விஷயம். பெண்கள் வந்து ஒரு 10 மணிக்கு முன்னாடியே 9 மணிக்கெல்லாம் தூங்கணும், ஏர்லியராக எந்திரிக்கணும். எந்திரிச்சு காலையில் வாசலில் கோலம் போடுறப்ப நம்ம கீழே குனிஞ்சு அது ஒரு வகையான எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வயிற்று உறுப்புகள்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ கர்ப்பப்பைக்கும் அது நல்லது. இன்றைக்கெலாம் அது கிடையவே கிடையாது. லேட்டாக 1 மணிக்கு படுத்துட்டு காலையில் 7 மணி 8 மணி இல்லை 6 மணிக்கே பெரிய விஷயம், 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க கர்ப்பப்பைக்கு அந்த போதுமானது இருக்காது. கர்ப்பப்பையை சுற்றி சில பேசிகள் இருக்குது, மசில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஸ்ட்ரென்த் பண்ண உளுந்து எடுக்கணும், அதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, மன ரீதியாகவும் வந்து ஃபிட் கிடையாது. ஸோ இன்றைக்கு வந்து இவங்க கண்டிப்பாக கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்குது, மருத்துவம் மேற்கொண்ட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு அது வந்து தீர்வாகாது. அடுத்து டெலிவரி அப்போ என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு டெலிவரி அப்போ வந்து என்ன அவங்க அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டெலிவரியில் எந்த பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கூடிய சான்சஸ் கிடையாது. மேபி அந்த பொண்ணு அனிமிக்காக இருந்தால் மட்டும்தான். பட் மற்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இது வந்து சரியான ஏஜ் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா மருந்தை விட மனசு தான் வந்து ரொம்ப முக்கியம். மனமது செம்மையானால் மந்திரமும் தேவையில்லை, மருத்துவமும் தேவையில்லை. நம்ம ஒன்று மருந்தை பின்னாடி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது தேவையே இல்லை. நம்ம மனசுக்குள்ளேயே வந்து நம்ம மனசை நம்ம செம்மப்படுத்திக்கணும். எந்த ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது மேனியா, எந்த பயங்களும் இல்லாமல், ஒரு டிப்ரெஷன் இல்லாமல், இல்லை ரொம்ப பதட்டம், எதையோ ஒன்று எப்போ பார்த்தாலும் எதிர்நோக்கிறது. அதே மாதிரி திருப்தியின்மை. இன்று பல வியாதிகளுக்கு காரணம் என்னன்னா திருப்தியின்மை, சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்துட்டோன்னா கண்டிப்பாக நோய்ங்கிறது இருக்காது. ஸோ இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருச்செந்தூரில் வந்து புத்தாண்டு 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சண்முக மஹால் அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் உடல் தூய்மையை பற்றி தான் பேசியிருக்கார் சார். இதில் வந்து மன தூய்மையை வந்து மேற்கொள்கிறதுக்கு வந்து என்னென்ன வழிவகைகள் இருக்குது, எப்படி அந்த அழுக்குகளை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 டே ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா மருத்துவம் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து 100% அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சாந்தி. என் பேர் வந்து சாந்தி, மானாமதுரையில் இருக்கோம் மேடம். ஓகே சாந்தி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் நான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் சொல்லலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வயசு வந்து 29 வயசு. எனக்கு 24 வயசில் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. உடனே வந்து கன்சீவ் ஆயிட்டேன். 10 மாதம் குழந்தையில இருக்கும்போது மறுபடியும் கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. ஹலோ, தொடர்ந்து பேசலாமா? வணக்கம் சாந்தி. அது டிஎன்சி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து தலைக்கு ஊட்டிக்கிறேன், கரெக்டாக ஊட்டிக்கிறேன்.
ஆனா பீரியட் வந்து சரியா போக மாட்டேங்குது எனக்கு. கொஞ்சமா தான் போகுது. அது ஏதாவது ப்ராப்ளமா? ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மலா இல்ல 10 மாதத்துல என்ன ஆச்சு? அது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஆபரேஷன் தாமே. ஓகே. அது 10 மாசம் ஆபரேஷன்றனால 10 மாசத்துலயே அவன் வந்து இன்னொரு குழந்தை வந்து தங்கிச்சு. வேண்டாம்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சரியா போகலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் டிஎன்சி பண்ணிட்டு வருது. ஓகேம்மா, சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. இப்போ வந்து இவங்களோட மெயின் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னு. மேபி இவங்களுக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும், இல்லைன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5 நாளும் பீரியட்ஸ் ஆகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். யூஸ்வலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml. ஸோ அது நார்மல். பட் அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஸோ ஒரு பேட் அப்படின்னு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்ஸ் இது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, 20க்கு 1. பட் அதை விட ரொம்ப கம்மியாகுது, 1 தான் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் டே மற்றும் ட்ராப்ஸாக இருக்கலாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க முன்னாடி டிஎன்சி பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப வந்து எல்லாமே வராமல் சில டெப்ரிஸ் அழுக்குகள் உள்ளேயே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து என்னென்னா அதோட சேர்ந்து மற்றதையும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்ணுறப்ப மற்றதும் சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அது ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும், அந்த கர்ப்பப்பை வாயில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகும், அழுக்குகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவம் வந்து மேற்கொள்ளணும். மருத்துவம் மேற்கொண்டாதான் பின்னாடி வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். அப்படியாம்மா, உங்கள் பேருமா? கனகரத்தின, வயசு 32 மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. இந்த எனக்கு சீரியஸ் ஒழுங்காக இருந்தது மேடம். மாதம் தள்ளி தான் வரும். இப்போ வந்து கரெக்டாக வருதுன்னா ஒரு நாள் மட்டும் தான் வருது, படவே மாட்டேது. வயது என்ன சொன்னீங்க? வயசு 32. 32 வயதுல வந்து 1 நாட்கள் இருக்குங்கிறது வந்து ரொம்ப கம்மி. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5 நாட்கள் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் டே மார்பகத்துல ஒரு கட்டியான ஆபரேஷன் என்ன மேடம்? மார்பகத்துல கட்டின ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்ன பண்ணேன். இப்போ வந்து லைட்டா ஒரு கட்டி மாதிரி வருது. அது வந்து ஆபரேஷன் பண்ணா பொடி கட்டியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து அப்படிதான் இருக்கு. அதனால பிரச்சனை எதுவும் இருக்குமா மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா. கட்டிகள் மாதிரி இருந்ததுன்னா ஃபைப்ரோடினோமா இருக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. அப்படிதான் சொன்னாங்க மேடம். ஆமாம், ஃபைப்ரோடினோமா. ஏன்னா அப்படின்னா நீங்கள் உடனே அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த கர்ப்பப்பையையும் சிறுநீரகத்தையும் ரெகுலேட் பண்ணும். ஸோ கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகளை வெளியேற்றிட்டு உங்கள் பூப்பு சுழற்சி ப்ளஸ் அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த மார்பகத்தில் இருக்கிற கட்டி வந்து தன்னால் கரைந்து வெளியேறிவிடும். நீங்கள் அதுக்காக ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம். கண்டிப்பாக நமது மருத்துவர்களை ஆலோசிங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்துட்டு மார்பகத்தில் கட்டி இருக்குன்றாங்க. பொதுவாக எல்லாருமே மார்பகத்தில் கட்டி இருந்தாலும் கேன்சர் கட்டி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது கேன்சர் கட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா ஜென்ரலான கட்டிகளே? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னாலே வந்து ரொம்ப எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு வேற ஒரு தீசிஸ் கூட புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கேன்சர் அப்படிங்கிறது வந்து கூட ஒரு சத்துக்களின் குறைபாடு மாதிரி தான் அப்படின்னு. யூஸ்வலாக வெளியில் நமக்கு ஒரு கட்டி இருக்கும், அது உள்ளே இருந்தால் கேன்சர் கட்டி. வெளியில் நமக்கு எப்படி புண்கள் இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் சில கேன்சர். இது அபரிதமான செல் வளர்ச்சி இந்த மாதிரி. ஸோ வெளியில் ஒரு புண்ணு இருந்தது, ஒரு கட்டி இருந்ததுன்னா அது எங்கே போகும்? அப்படியே போயிருமா? அது பல்ஜ் ஆகும், அடுத்து உடைச்சு அதில் இருக்க அந்த கழிவுகள்லாம் வெளியேறின பிறகு தான் அது சரியாகும். ஸோ கேன்சர் கட்டிகளுக்கும் அந்த மாதிரி தான் ஏற்படும். அது இது பண்ணி உடஞ்சி அந்த கழிவுகளை இதுனா முறையான சித்த மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து நீங்கள் கேட்டது கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் மார்பகத்துலேயும் வந்து பாதிக்கும். ஏன்னா அந்த ஹார்மோனல் ரிலேட்டட் வந்து இருக்குது, நிறைய ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா யூஸ்வலாக வந்து மார்பகத்துலேயும் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில்லான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து இருக்கும். கம்புக்கொட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து கட்டிகள் வந்து ஏற்படும். யூஸ்வலாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகாலத்திலேயே வந்து ஏற்படும். ஸோ உடனே அதுக்கு பயந்து எதுவும் பண்ணாதீங்க. யூஸ்வலாக குழந்தை பிறந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறப்ப அந்த மார்பகத்தில் இருக்கிற அந்த ஃபைப்ரோய்டு கட்டியும் அந்த ஆக்சிலரி ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிறதும் நார்மல் ஆகிடும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி பீரியட் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்பயும் வரும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி. ஸோ அதுக்கடுத்து வயதான காலங்களையும் வரும். யூஸ்வலாக இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, FNAC எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது சாதாரணதா இல்லை பினைனா ரொம்ப கேன்சரஸ் கண்டிஷனா. பட் எங்கள் இதில் அந்த மாதிரி கிடையாது. எதுவோ ஆனாலும் ஒரு கட்டி அது உடம்புக்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அதை வெளியே தள்ளிடணும். ஸோ அதற்கு வந்து அந்த கட்டிகளை உடைந்து வெளியே தள்ளுற மாதிரி மருந்துகள் மேற்கொண்டுட்டு
அதுக்கப்புறம் திருப்பி அதை வரக்கூடாதுன்னா கர்ப்பப்பையை எந்த அளவுக்கு பலப்படுத்தினா அந்த தொந்தரவுகள் இருக்காது. ஸோ அதற்காக பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி டாக்டர். இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியமான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே உபயோககரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். நன்றி. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நேரலையில் பல ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த அரை மணி நேரம் எர்போகேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நவீன் பாலாஜி பல ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. தொடர்ந்து பாருங்க.